வணக்கம் நண்பர்களே. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா சமீபத்தில ஒரு விவாதத்தில, தமிழ்நாட்டில தேசிய தலைவர்களான காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர்கள் பேர்லலாம் குடியிருப்புகள் இருக்கின்றன, வீதிகள் இருக்கின்றன, நிறுவனங்கள் இருக்கின்றன, கட்டிடங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டு தலைவர்கள் யாருடைய பேரிலும் மற்ற மாநிலங்களில், வட மாநிலங்களில் எந்த தெருக்களோ, வீதிகளோ, கட்டிடங்களோ, நிறுவனங்களோ அல்லது குடியிருப்புகளோ இல்லையே! அப்படின்னு ஒரு வருத்தத்த தெரிவிச்சிருந்தாரு. உண்மையில தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், தமிழ்நாட்டு மீது பற்று கொண்டவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் மீது பற்று கொண்டவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஏக்கமாகவும், வருத்தமாகவும் இருந்தது. திருச்சி சிவா அவர்கள் பேசினது சரியான விஷயமா இருந்தாலும், அவரு எந்த இடத்திலிருந்து பேசினாரோ அதுதான் தவறு. ஏன்னா, அவரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு இதை பேசினது தான் தவறா தெரியுது. என்ன காரணம்னா, எந்த ஒரு மாநிலமும் குறிப்பா தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம் மற்ற மாநிலங்களிலே தமிழ்நாட்டு தலைவர்களுடைய பெயர்கள் கட்டிடங்களுக்கு, நிறுவனங்களுக்கு, குடியிருப்புகளுக்கு, வீதிகளுக்கு வைக்க வேண்டும் என்றால், அந்த மாநிலத்தோடு சுமூகமான உறவு வைத்திருக்க வேண்டும். அந்த மாநில அரசுகளோடு நட்பாக இருக்க வேண்டும். அடுத்தது மத்திய அரசினோடு இணக்கமான சூழ்நிலையில இருக்க வேண்டும். ஏன்னா, தமிழ்நாடு அரசு தான் மத்திய அரசிடம் கேட்டு மத்திய அரசு கட்டிடங்களுக்கோ, மத்திய அரசு நிறுவனங்களுக்கோ, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கோ தமிழ்நாட்டு தலைவர்களுடைய பெயரை வைக்க முடியும். அதேபோல மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசுகளிடம் பேசி, தமிழ்நாட்டு தலைவர்களுடைய பெயரை வையுங்கள் என்று கேட்க முடியும். கோரிக்கையாக வைக்க முடியும். ஆனால், இதை எதையுமே இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருக்கிறது. 1952ல இருந்து தேர்தல் நடந்திருக்கிறது. இந்த 73 ஆண்டுகளிலே 26 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருந்திருக்கிறது. இதற்கான முயற்சியை எதையுமே செய்யவில்லை. அது மட்டும் அல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் 1989லே இருந்து மத்திய அரசிலே அங்கம் வகித்திருக்கிறது. முதலில வி.பி. சிங்கினுடைய அமைச்சரவையிலே அவர்கள் அமைச்சர்களாக இடம் பிடித்தார்கள். மந்திரி சபையில இடம் பிடித்தார்கள். அதிலிருந்து வி.பி. சிங், தேவகவுடா, ஐ.கே. குஜ்ரால், மன்மோகன் சிங் என்று பலருடைய அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்பொழுது கூட தமிழ்நாட்டு தலைவர்களுடைய பெயர்களை மற்ற மாநிலங்களிலே வைக்க வேண்டும் என்றோ, மத்திய அரசினுடைய நிறுவனங்களுக்கு, மத்திய அரசினுடைய கட்டடங்களுக்கு, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வைக்க வேண்டும் என்றோ எந்த முயற்சியும் அவர்கள் பண்ணவில்லை. அதுல பார்த்தீங்கன்னா, முதல் முறை மன்மோகன் சிங் ஆட்சி அமர்ந்தபோது, திமுகவிலே இருந்து 9 அமைச்சர்கள் இருந்தார்கள். 3 பேர் கேபினட் அமைச்சர்களாகவும், 6 பேர் ஸ்டேட் அமைச்சர்களாகவும் இருந்தாங்க. இந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸா 6 பேர் இருந்தாங்க. கேபினட் அமைச்சர்களா 3 பேர் இருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய 2வது முறை மன்மோகன் சிங் ஆட்சி அமைத்தபோது 7 பேர் இருந்தாங்க. 3 பேர் கேபினட் அமைச்சர்கள், 4 பேர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். அந்த சூழ்நிலையிலே கூட மன்மோகன் சிங்குடைய அரசை அல்லது பிரதம மந்திரியை வலியுறுத்தி தமிழ்நாட்டு தலைவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று எந்த விதமான முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. 2006லே ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த 2006லே தமிழ்நாட்டைச் சார்ந்த ஒருவருக்கு சிலை வைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். அவர் யார் என்றால் திரு கருணாநிதி அவருடைய உறவுக்காரராகவும், தயாநிதி கலாநிதி மாறனுடைய தந்தையுமான முரசொலி மாறன் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே சிலை வைத்தார்கள். அப்பவும் வ.உ.சி.ய மறந்துட்டாங்க, வ.வே.சி. ஐயர மறந்துட்டாங்க, வாஞ்சிநாதன மறந்துட்டாங்க, பாரதியார மறந்துட்டாங்க, பாரதிதாசன மறந்துட்டாங்க. முரசொலி மாறனை மட்டுமே நினைவில் வைத்துக்கொண்டு அவருக்கு சிலை வைத்தார்கள். ஆனால் நண்பர்களே, இங்கே ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பவில்லை. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கப்பற்படை தளம் அமைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மன்னனான ராஜேந்திர சோழனுடைய பெயரை சூட்டுகின்றார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாரினுடைய பெயரிலே ஒரு அமர்வை ஏற்படுத்துகின்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டிற்கும், தமிழுக்கும், தமிழ் உணர்வுக்கும் மிகப்பெரிய மரியாதையையும், மதிப்பையும் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தமிழை வளர்ப்பதாக சொல்லிக்கொண்டு, தமிழ்நாட்டு மக்களுக்கு துணை நிற்பதாக சொல்லிக்கொண்டு, திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிற்கு மற்ற மாநிலங்களிலே எந்த இடத்திலேயும் அங்கீகாரம் பெற்றுத் தரவில்லை, பெருமை பெற்றுத் தரவில்லை, புகழை தேடி தரவில்லை. அவர்களுக்கு வாய்ப்பு வருகின்ற பொழுதெல்லாம்
அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை முன்னிறுத்தினார்களே தவிர, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை முன்னிறுத்தினார்களே தவிர, தமிழ்நாட்டு தலைவர்களை மறந்து விட்டார்கள். இதை திருச்சி சிவாவும் மிக சுலபமாக மறந்துவிட்டு பேசுகின்றார். இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது மத்தியில. இவர்களுடைய ஆதரவை பெற்ற ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருந்தது. வி.பி. சிங்கினுடைய ஆட்சி இருந்தது. அப்போதெல்லாம் இதை பற்றி பேசாமல், இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடக்கின்ற பொழுது, இந்த பிரச்சனையை அவையிலே எழுப்புவது என்பது, திமுக தன்னுடைய இரட்டை வேஷத்தை, தன்னுடைய போலித்தனத்தை வெளிக்காட்டுகிறது என்பதுதான் உண்மை. வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது, அந்த வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டு, அதற்கு பின்னால் யாரோ ஒருத்தரை குறை சொல்ல வேண்டும் என்ற கேவலமான, கீழ்த்தரமான அரசியலை செய்யக்கூடாது. உங்களுக்கு உண்மையிலேயே தமிழின் மீது, தமிழ் மக்கள் மீது, தமிழ்நாட்டு தலைவர்கள் மீது, தமிழுக்காக போராடியவர்கள் மீது மதிப்பு இருந்தால், உங்களுக்கு வாய்ப்பு வந்த பொழுது, நீங்கள் அமைச்சரவையிலே இருந்தபோது, இந்த கோரிக்கையை எழுப்பி, தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு சிலை வைப்பதற்காகவோ, அல்லது அவர்களுடைய பெயரை முக்கியமான கட்டிடங்களுக்கு வைப்பதற்காகவோ, அல்லது நிறுவனங்களுக்கு வைப்பதற்காகவோ, அல்லது திட்டங்களுக்கு வைப்பதற்காகவோ முயற்சி செய்திருக்க வேண்டும். எனவே நண்பர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த போலி அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பவர்கள் தமிழர்கள் அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும். எதை சொன்னாலும் கேட்டுவிட்டு போவதற்கு தமிழர்களும், தமிழ் உணர்வாளர்களும் முட்டாள்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல என்பதை இனி வரும் காலங்களிலாவது தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.